காசும் அதிகாரமும் இருக்கிற வரைக்கும் நாயுடுவோட தலை என்னைக்கும் சாயாது. இந்த இசக்கப்பட்டினத்துல ஆட்சி நடத்துறது நான் தான். அதை பறிக்கணும்னு எவனாவது நினைச்சா அவன் உயிரை பறிக்கிறதும் நான் தான். இது பாரு, இது ஓரளவுக்கு நல்லா இருக்குல்ல? நல்லா தான் இருக்கு, பட் ஓகே. அப்படி சொல்றியா? சரி விடு, வேற பார்க்கலாம். சரி இது 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 வியூலாம் நல்லா தான் இருக்கு, ஆனா ரொம்ப ஹேப்பனிங்கா இல்லையோன்னு தோணுது இல்ல? ஆமா, எனக்கும் அதேதான். இது பாரு, பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நம்ம இதுவே ஃபிக்ஸ் பண்ணலாம். எனக்கும் அப்படிதான் தோணுது. அம்மாவே வந்துட்டாங்க, அம்மாட்ட கேட்போம். அம்மா இங்க வாயே. என்ன நிக்கி? நாங்க மண்டபம் எல்லாம் பாத்துட்டு இருந்தோம். நீயும் பாத்துட்டு எது நல்லா இருக்குன்னு சொல்ல. கேட்டலாக் இருக்கு. ஆண்டி, அப்படியே எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நாங்க இதான் பார்த்தோம். இது கொஞ்சம் ஓகே, இது நல்லா இருந்துச்சு. ஓ, இது நல்லா இருக்குல்ல? ஹே, இது ஓகேவா பாரு. சி நோடா. சியா? நல்லாவே இல்ல. சரி, இங்க இது ஏதோ பார்க்க நல்லாதான் இருக்கு, பட் ஒரு பாசிட்டிவ் வைபே தோண மாட்டேங்குதே. அப்போ இது கரெக்டா இருக்கும். ஹே, இது சூப்பரா இருக்குடா. இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வச்சுக்கலாம், மத்த பிளேசஸும் பார்க்கலாம். ஓகே, நல்லா இருக்குடி. என்ன பண்றீங்க? ஹனிமூனுக்கு எங்கெல்லாம் போலான்னு பார்த்துட்டு இருக்கோமா. ஒரு மினி வேர்ல்ட் டூர் மாதிரி. நான் கூட கல்யாணம் தான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்றோம், ரிசப்ஷனுக்கு ஏதோ மண்டபம் பாக்குறீங்களோன்னு நினைச்சேன். இந்த ரிசப்ஷனுக்கு 10 லட்சம் 15 லட்சம் செலவு பண்றதுக்கலாம் அந்த காசை வச்சு ஒரு மினி வேர்ல்ட் டூரே போயிடலாமா? என்னம்மா நீ? இல்லடா? ஆமாடி, கலிகாலம்டி. ஏன் இங்க வந்து இப்படி உட்காந்துட்டு இருக்க? இல்லம்மா, கொஞ்சம் நர்வஸா இருக்கு. ஏன், என்னாச்சு? அது ரிசப்ஷனுக்கு ஒரு லேங்கா ஆர்டர் பண்ணிருந்தேன்ல, அது வரதுக்கு இன்னும் 1 வீக் ஆகும்னு சொல்றாமா. என்னடி இப்போ வந்து இப்படி சொல்ற? நீ வெயிட்லாம் பண்ணாத, நேரா போய் அங்க போட்டு பார்த்தே வாங்கிட்டு வந்துரு. சரி ஓகே. அப்புறம் இந்த பத்திரிக்கைலாம் எப்ப கொடுக்க ஆரம்பிக்கலாம்? அது நெக்ஸ்ட் வீக்ல இருந்து சொந்தக்காரங்களுக்குலாம் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் நம்ம பத்திரிக்கையில சேஞ்சஸ் எல்லாம் சொல்லியிருந்தோம்ல, அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணி வந்திருக்கு. ஓ, வந்துருச்சா? நீயும் ஒரு வாட்டி செக் பண்ணிடு. நான் பாத்துக்கிறேன். எப்போத்துல இருந்து லீவ் போட போற? கல்யாணத்துக்கு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடில இருந்து போட்டா ஓகே தானே? லூசாடி நீ, நாளையில இருந்தே லீவ் போட்டுரு. அப்பதான் வீட்ல இருந்து ஸ்கின் கேர் எல்லாம் பண்ணிக்கிட்டு கல்யாணத்தப்ப பார்க்க முகம் பளபளன்னு இருக்கும். அப்படின்ற? சரி ஓகே, லீவ் சொல்லிடுறேன். ஆமாமா, அப்புறம் ஒரு பிளானே சொல்ல மறந்துட்டேன் பாரு. ரிசப்ஷன்ல ஃபர்ஸ்ட் 2 ஹவர்ஸ்க்கு நான் சாரி, அவர் கோட் சூட்டு. செகண்ட் 2 ஹவர்ஸ்க்கு நான் லெஹங்கா, அவர் குர்தா. இதான் ஐடியாவா பண்ணி வச்சிருக்கேன். சரி சரி, எதுவா இருந்தாலும் முன்கூட்டியே நல்லா பிளான் பண்ணி பண்ணுங்க. அப்புறம் கடைசி நேரத்துல எதையும் சொதப்பிடாதீ. சொதப்ப மாட்டேன், நான் பாத்துக்கிறேன். ஒரே எக்ஸைட்மெண்டா இருக்கு. மா சொல்றி. மா சொல்லுடி. ஏமா சொல்லுன்றது இப்படி வெறுப்பா சொல்ற? சிரிச்சுட்டே சொல்ல. எனக்கு அவ்வளவுதான் ரியாக்ஷன் வரும், நீ சொல்லு. அது நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் நெக்ஸ்ட் வீக் மண்டே கேரளா போலான்னு இருக்கோம். கைய காலை உடைச்சிருவேன் எங்கேயாவது ஊருக்கு இருக்கு போறேன்னு சொன்னீனா. மா என்னம்மா, ஸ்கூல் படிக்கும்போது சின்ன பொண்ணு டூருக்கு அலோவ் பண்ணல, காலேஜ் படிக்கும்போது வயசு பொண்ணு தனியா அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். இப்போ நான் ஆஃபீஸ்க்கே போயிட்டேம்மா, கல்யாணமே ஆக போதுமா, இப்பயும் அலோவ் பண்ண மாட்டேன்னா என்ன அர்த்தம்? வேர் இஸ் மை ஃப்ரீடம், வேர் இஸ் மை இண்டிபெண்டன்ஸ்? ஏ லூசு, அடுத்த வாரம் உனக்கு கல்யாணம் டி, ஏதாச்சும் ஞாபகம் இருக்குதா இல்லையா? ஆமால, மறந்துட்டேன். அதானே, எப்படி ஞாபகம் இருக்கும்? 300-400 பேரை கூப்பிட்டு மண்டபம் பார்த்து ரிசப்ஷன் வச்சா உனக்கு ஞாபகம் இருக்கும். நீ 4 பேரை வச்சுக்கிட்டு கையெழுத்து போட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணா உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? சரி விடுமா, நான் டூருக்கே போல. அதே தாண்டி நானும் சொல்றேன், நீ ட்ரிப்புக்கெல்லாம் போயிடாத. அடுத்த வாரம் உனக்கு கல்யாணம், நீ மறந்து இருந்து ஊருக்கு போய் தொலைச்சிடாத. சரி சரி. என்ன சம்பந்தியம்மா, கல்யாண வேலைலாம் எப்படி போகுது? அதெல்லாம் நல்லா போகுது சம்பந்தி. இப்படியாவது கரெக்ட் பண்ணுமே. அங்கிள், டீயா காஃபியா? ஐயோ, அடிக்கிற வெயில்ல டீயா? அதெல்லாம் வேணாம்மா. அப்போ ஜூஸ் ஆவது போட்டு எடுத்துட்டு வரேன். எதுவும் வேணாம்மா, நீ கேட்டதே போதும். அப்புறம் சம்பந்தி, நிக்கிலாக்கு நாங்க 80 பவுன் போடுறதா இருக்கோம். ஓ அப்படியா?
வழக்கமா எங்க ஊர்லலாம் 100 பவுன் போட்டு கட்டி கொடுக்கறது தான் பழக்கம். அதுக்கு என்ன சம்மந்தி, நீங்க கேட்ட மாதிரியே 100 பவுனே பண்ணிடலாம். ஐயோ, ஜஸ்ட் சொன்னேன். உங்க பொண்ணுக்கு என்ன பண்றீங்களோ நீங்களே பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல மாப்பிள்ளைக்கு 100 பவுன் என்ன 200 பவுனே போடலாம். அப்புறம் கேட்ரிங்லாம் பேசிட்டீங்களா? ஆண்டி, அப்பா பெரிய கேட்டரிங் தான் பேசியிருக்காரு. ஸோ அதை பற்றி அவர் பார்த்துப்பாரு. கொட்டேஷன் எவ்வளோ கொடுத்தாங்க மாப்பிள்ள? எவ்வளோ வந்தா என்ன, நீங்கள் அதை பற்றி கவலைப்படுறீங்க? நமக்கு டேஸ்ட் தான் முக்கியம். என்னப்பா? அதுக்கு இல்லை, எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரிஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும், அதுக்கு தான் கேட்டேன். என்ன சம்பந்தியம்மா, உங்களை பத்தி ஊர்ல எல்லாம் பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னடானா எவ்வளோன்னு கேக்குறீங்க? வழக்கமா பொண்ணு வீட்டுல தான் எல்லா செலவும் பண்ணுவாங்க. அதனால தான் உங்களை பண்ண சொல்றோம். இல்லைன்னா எல்லா செலவையும் நானே பண்ணிடுவேன். அதுக்கு என்ன சம்மந்தி, எல்லாம் நாங்களே நல்லபடியா பண்ணிடுறோம். அப்புறம் இந்த காரை பத்தி பேசணுமே, அதெல்லாம் முன்னாடி பேசின மாதிரி முடிச்சிடலாம்ல? மாப்பிள்ள சொன்ன காரே புக் பண்ணிருக்கோம், கல்யாணத்துக்குள்ள வந்துரும். அப்ப நாங்க கிளம்புறோமா? சரிங்க. வரமா? போயிட்டாங்க. வாடா. என்னம்மா அவங்க இப்படி டிமாண்ட் பண்றாங்க? அரேஞ்ச் மேரேஜ்ல நல்ல மாப்பிள்ளனா இப்படிதான் கேட்பாங்க. எந்த நல்ல ஃபேமிலி இப்படிலாம் கேட்க மாட்டாங்கம்மா. ஐயோ ஐயோ, இவனை வச்சுக்கிட்டு. சம்பந்தி, எங்க 2 பேருக்கு ஒரு அருமையான மாதுளம்பழம் ஜூஸ் போடுறீங்களா? ஐயோ, வீட்டுல மாதுளம்பழம் இல்லையே சம்மந்தி, நான் வேணா டீ போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? அடிக்கிற வெயிலுக்கு டீ காப்பியா? வேணா சம்பந்தி. அப்போ சரிங்க சம்மந்தி. நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு வந்த. சரி சம்பந்தி, கல்யாண விஷயமா ஏதோ பேசணும்னு சொல்லியிருந்தீங்க, என்னது? ஆமா சம்மந்தி, என் பொண்ணு இந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ஏதோ அவ ஆசைப்பட்டாலேன்னு ஓகே சொன்னேன். இருந்தாலும் நாங்க பொண்ணுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணணும்ல, அதுக்காக அவளுக்கு ஒரு 20 பவுன் போட்டுடுறோம். வெறும் 20 பவுனா? ஆமா, என் பேச்ச கேட்டு நான் சொன்ன பையனை கட்டியிருந்தா நான் நிறைய பண்ணியிருப்பேன். அவ இஷ்டத்துக்கு எல்லாம் பண்றா, அதனால 20 பவுன் தான் போட முடியும். இது வேலைக்காவது? வாடா போலாம். இருப்பா, நான் அவளை உயிருக்குறா லவ் பண்றேன்ப்பா. அவ இல்லைன்னா செத்துருவான்ப்பா. இது வேறயா? சூப்பர். அங்கிள், நான் வேணா உங்களுக்கு ஜூஸ் கொண்டு வரவா? வேணாமா, நான் உங்களுக்கு வீண் செலவெல்லாம் வைக்க மாட்டேன். போற வழியில ஏதாவது ஜூஸ் கடையில குடிச்சிட்டு போறேன். அப்புறம் மாப்பிள்ளைக்கு நாங்க 5000 ரூபாயில நல்லதா கோட் ஷூட் எடுத்து கொடுத்துட்றோம். நீங்க பொண்ணுக்கு ஒரு 50,000த்துல பட்டுப்புடவை எடுத்து கொடுத்துருங்க. 5K வெர்சஸ் 50K. வெரி நைஸ். என்ன பண்றது, லவ் பண்ணி தொலைச்சிட்டானே, பண்ணிதான் ஆகணும். ஏமா அப்படி பேசுற, கொஞ்சம் பார்த்து பேசுமா. ஏய், நான் சாதாரணமா தாண்டி பேசுறேன். சரி சம்பந்தி, மத்த விஷயம் எதுவா இருந்தாலும் போன் பண்ணுங்க. அப்ப நாங்க கிளம்புறோம். சரிங்க வரமா? சம்மந்தி. வாடா. வந்ததுக்கு பெட்ரோல் காசு தான் வேஸ்ட். வா வா. நம்ம கல்யாணத்துக்கு புஃபே போடலாமா இல்லாட்டி வாழை இலையிலே சாப்பாடு போட்டுடலாமா? எனக்கு தெரிஞ்சு பயங்கரமா புஃபே அரேஞ்ச் பண்ணிடலாம். என்ன சொல்ற? சரி, ஒரு 30 to 40 டிஷ்ஷஸ் வச்சிடலாமா? 40 வேணாம், மேக்ஸிமம் 50 வேணும். ஏன்னா வர போறவங்க வயிறார சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்திட்டு போகணும்ல. சரி, ஓகே, கரெக்ட் தான். ஏன்னா நம்ம கல்யாணம் கிராண்டா பண்றோம். ஸோ ஃபுட்டும் கிராண்டா பண்ணாதான் நல்லா இருக்கும். என்ன சொல்ற? ஆமா, அதுக்கு ஏன்னா நிறைய ஸ்பெஷல் கெஸ்ட் வருவாங்க, விஐபிஸ் வருவாங்க. ஸோ நம்ம பேசாம மாதம்பட்டி கனகராஜ் புக் பண்ணிடலாமா? என்ன சொல்ற? அப்படியா சொல்ற? இல்ல, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஃபுட்டு நல்லா இருக்கணும். ஸோ அவர் கரெக்டா இருப்பாரு. ஓ, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. செலவு எங்க அம்மா தானே பண்றாங்க, உங்களுக்கு என்ன வந்தது? நீ பேசுவ. ஏன்டி லூஸ் மாதிரி பேசுற? கல்யாணன்றது வாழ்க்கையில ஒரு வாட்டி பண்றது, அது எவ்வளவு கிராண்டா பண்ணா என்ன? அதுக்கேண்டி இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்க? சரி, ஓகே, பண்ணிக்கலாம். எப்படியும் உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ட்ரீட் கேட்டிருப்பாங்கல்ல, என்ன சொல்ல போற? ஆமா, கல்யாணமே இவ்வளவு கிராண்டா பண்றீங்க, பேச்சுலர்ஸ் பார்ட்டி எல்லாம் எங்க ஃபாரின்ல வைக்க போறீங்களான்னு கேட்டாங்க. நான் ஊட்டி கொடைக்கானல் தான் கூட்டு போறேன்னு கன்வின்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் சரிதான். என் ஃப்ரெண்ட்ஸும் ஃபாரின் ட்ரிப் கேட்டாங்க. கல்யாண செலவு நிறைய இருக்குன்னு யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டேன். ஏய், கொஞ்சம் பார்த்து செலவு பண்றா. நீ பாட்டுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு செலவு பண்ணிட்ட, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம பிச்சை தான் எடுக்கணும். ஆமாடி, நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஏய், பேசி பேசி கல்யாணமே நெருங்கிடுச்சுடா. சரிடி, இப்ப அதுக்கு என்ன? கல்யாணத்துக்கு வரவங்களுக்கு ஃபுட் என்னன்னு கூட நம்ம இன்னும் பிளான் பண்ணல. ஏன் பதற? காலையில 8 to 9 கோயில்ல தானே கல்யாணம். அங்கேயே பக்கத்துல ஏதாவது கிருஷ்ணா பவன் இல்ல H2B அந்த மாதிரி எங்கேயாவது வாங்கி கொடுத்துடலாம். அங்கே எப்படிரா? வரவங்க எல்லாரும் வாழையில போட்டு டிஃபன் போடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்களா?
எக்ஸ்பெக்ட் பண்ணா இல்லைன்னு சொல்லிடுவோம். சரி அதை விடு. 10 to 11 ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல நமக்கு மேரேஜ் இருக்குல்ல, அப்ப கொஞ்சம் பேர் வருவாங்கல்ல, அவங்களுக்கு லஞ்சுக்கு என்ன பிளான் பண்றது? லஞ்சா 10 to 11 ரெஜிஸ்ட்ரேஷனே முடிஞ்சிரும். அப்புறம் எதுக்கடி லஞ்சு? பக்கத்துல ஏதாவது நல்ல கருப்பட்டி காப்பி டீ கடையில ஆளுக்கு ஒரு டீ காப்பி பிஸ்கட் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். என்னடா நம்மள ரொம்ப கஞ்சோன்னு நினைச்சிட மாட்டாங்க? நினைச்சிட்டு போட்டோம். ஒரு நாள் எல்லாரையும் கூப்பிட்டு அன்லிமிட்டெட் புஃபே ட்ரீட் வச்சா வருஷம் நம்மளை பத்தி என்ன பேசிட்டு இருப்பாங்க. எப்படி? சூப்பர்டா. ஆமா, உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உன்கிட்ட பேச்சுலர்ஸ் பார்ட்டி கேட்கல? கேட்டாங்க. ஈசிஆர்ல ஒரு ரூம் எடுத்து ஃபுட்டு சரக்குன்னு வாங்கி கொடுத்து முடிச்சிடலான்னு பிளான் பண்ணிட்டேன். நீ எப்படி? பக்கத்துல இருக்க ஹோட்டல் போய் லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சிடலான்னு பிளான் பண்ணிட்டேன். ஏய் சேம் பிஞ்ச். என்ன மாதிரி சிக்கனமா இருக்க. பில் பே பண்ணிடு. அம்மா உனக்கு காஃபி. என்னோட அழகு ஸ்வீட் மம்மி. என்னடி ஐஸ்லாம் பலமா இருக்கு, காஃபிலாம் போட்டு கொடுக்குற? மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான். அம்மா அடுத்த வாரம் கல்யாணம் வருதுல்ல, அதனால ஒரு ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் பண்ணலாமான்னு கேட்டாரு. ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்னா? அது இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி கப்பல்ஸ் எல்லாருமே சேர்ந்து வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் எடுப்பாங்கம்மா. இப்போ அது ட்ரெண்ட்ல இருக்கு. ஓ சரி, இதுக்கெல்லாம் எவ்வளவு ஆகும்? அதுக்கு ஒரு 20 to 25K ஆகும்னு சொல்லிருக்காங்க. என்னடி சொல்ற, அவ்வளவு பைசா ஆகுமா? இதுக்கேமா இவ்ளோ ஷாக் ஆகுற? இது ப்ரீ வெட்டிங் போஸ்ட் வெட்டிங் எல்லாமே சேர்த்துதான். இதுவே டிஸ்கவுண்டட் பிரைஸ் தான்மா. என்ன மோடி, எங்க காலத்துலலாம் கல்யாணத்து அன்னைக்கு தான் மாப்பிள்ளை முகத்தையே பார்த்தோம். ஒரு 2 போட்டோ எடுத்து கையில கொடுத்தாங்க. நீங்க என்னடா நான் கல்யாணத்துக்கு முன்னாடி போட்டோன்றீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் போட்டோன்றீங்க. என்னம்மா இன்னும் அந்த காலம் இந்த காலம் கம்பேர் பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் இப்ப வேறம்மா. கல்யாணம் ஒரு தடவை தானே பண்றோம், அது ஒரு மெமரியா வச்சுக்கலாம்ல. இது மட்டும் வேணான்னு சொல்லாதம்மா. சரிடி, நீ ஆசைப்படுற, போயிட்டு வா. அப்ப நான் வரேன்னு சொல்லிடுறேன். தேங்க்யூ மம்மி. அம்மா இந்த மாதிரி மரூன் கலர் சாரி வச்சிருக்க? வச்சிருக்கேனே. ஏண்டி? ப்ரீ வெட்டிங் ஷூட் போறேன், அதான் கேட்டேன். அப்படின்னா? தெரியாதா உனக்கு? ஆஹா. கல்யாணத்துக்கு முன்னாடி கப்பலா போட்டோ ஷூட் பண்றது. அதுக்கு எவ்வளோடி ஆகும்? ஒரு 1 lakh ஆகும். என்னடி சொல்ற? கல்யாணத்தையே கோயில்ல முடிச்சிட்டு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் கையெழுத்து போட போறோம், அதுக்கே மொத்தமா 1 லட்ச ரூபாய் ஆகாது? மா எங்க கான்செப்டே அதாம்மா. எங்களுக்கு ஊர் சுத்தறதுக்கு காசு வேணும், அதனால தான் ரெஜிஸ்டர் மேரேஜே பிளான் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி இந்த கப்பல் ஷூட் பண்றது, போட்டோ ஷூட் பண்றதுல ஒரு மெமரிஸ் கிரியேட் பண்ணுமா. யூ நோ, வி ஃபார்வர்ட் திங்கிங் கப்பல்ஸ். எது வரவங்களுக்கெல்லாம் HDBல சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு மதியானம் டீ காஃபி வாங்கி கொடுத்து அனுப்புற நீங்க எல்லாம் ஃபார்வர்ட் திங்கிங் கப்புள்ஸ். எதையோ பண்ணி தொலை. என்ன? ஹலோ மித்ரா. அவ தான் ரொம்ப ஸ்வீட் இல்ல, அவ கூடயே இரு, நான் ஒன்னும் அங்க வரல. அது கேஷுவலாக ஒரு ஃபோட்டோ தானே, அதுக்கு எது கோச்சிக்கிட்டு இருக்கேன்? நான் இங்க உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன், நீ மட்டும் அங்க ஜாலியா இருக்கல எவ கூடயோ. நான்லாம் கல்யாணமே வேணான்ட்டு இருந்தேன்டி. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையே வந்துச்சு.